friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது சில்லி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ஹோம்மேட் பரோட்டா செஞ்சு அந்த பரோட்டா யூஸ் பண்ணி சில்லி பரோட்டா செஞ்சிருக்கேன். பரோட்டா, சில்லி பரோட்டா இதெல்லாம் கடையில வாங்காம நம்மளே குழந்தைகளுக்கு ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படாம பிகினர்ஸ் கூட இந்த பரோட்டாவை ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம பரோட்டாவை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அவசியம் இல்ல. half an hourலயே பரோட்டா ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த சில்லி பரோட்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பரோட்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் பரோட்டா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 3 கப் அதாவது 400 கிராம் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியை மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவை 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து ரொம்ப ஹார்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல நம்ம கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் மேல சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பரோட்டாவை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அவசியம் இல்ல. half an hourலயே பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இப்ப இத பிளேட்டால கவர் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இத மறுபடியும் ஒரு தடவை கலந்துக்கிறேன். இப்பவே மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இத நான் ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாதி எடுத்து நல்லா விரிச்சிட்டு உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு ஸ்மூத்தா பால்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நான் இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன். பரோட்டா கடையெல்லாம் இந்த மாதிரி உள்ளங்கையில அழுத்தி தான் பால்ஸ் செய்வாங்க. இதை செய்யறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையுமே உருட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் கவர் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சர்ஃபேஸ்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பாலை எடுத்து சென்டர்ல வச்சுட்டு இது எவ்வளவு உங்களால தின்னா விரிக்க முடியுமோ அந்த அளவு நீங்க வந்து தின்னா ரோல் பண்ணிக்கணும். இந்த அளவு தின்னா விரிச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கையை வச்சு விசிறி மடிப்பு மாதிரி மடிக்கணும். ஃபுல்லா விசிறி மடிப்பு மாதிரி மடிச்சுட்டு லென்த்தி ஆக்கிட்டு இதை வந்து ரவுண்டா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நான் இது மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணிக்கிட்டேன். இதை 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பரோட்டாவுக்கு இந்த திக்னஸ்ல ரோல் பண்ணிக்கணும். இப்போ பரோட்டா சுட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பேன்ல பரோட்டாவை சேர்த்துக்கிறேன். உடனே திருப்பிட வேணாம். ஒரு சைடு லைட்டா குக் ஆனதும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த சைடும் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ மொத்தமா சேர்த்து வச்சு இந்த மாதிரி கைகளால நம்ம தட்டிக்கணும். பரோட்டால நல்ல லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதை சூடா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சில்லி பரோட்டா செஞ்சிடலாம். நம்ம செஞ்ச பரோட்டால இருந்து ஒன்னு எடுத்து சிசர் வச்சு இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு பீசஸா எடுத்து ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். நான் 3 பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர்ஸா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பரோட்டாவை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பரோட்டாவை கருகிடாம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிக்கணும். பரோட்டா நல்லா கிறிஸ்பி ஆயிருச்சு. இந்த அளவு ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ சில்லி பரோட்டா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் இஞ்சியை பொடியா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பல்லு பூண்டை பொடியா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன சைஸ் ஆனியனை பெட்டல்ஸா இந்த மாதிரி தோலை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கணும். இப்போ ஆனியன் கட் பண்ண ஷேப்லயே கொஞ்சம் கேப்சிகமை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனையும் கேப்சிகமையும் ரொம்ப வதக்கிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா வதக்கினா போதும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இப்போ இதுல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்றதா இருந்தா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
பண்ணிக்கணும். மசாலா வந்து கறியிடாம பாத்துக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல 1/2 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு ட்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் பரோட்டால நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். உங்களுக்கு செமி கிரேவியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டால எல்லாம் நல்ல மசாலா கோட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான சில்லி பரோட்டா கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற அதே சில்லி பரோட்டா டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சில்லி பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.